யோ அனில் ரூத் என்னையா அது படத்துக்கு பாட்டு போட சொன்னா டிவிக்கு கட்சிக்கு சாங் போட்டு வச்சிருக்க. தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் தளபதி கச்சேரி அப்படிங்கிற சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆன 24 மணி நேரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி வியூஸ்க்கு மேல போயிட்டு இருக்கு. ஆல்ரெடியே நம்ம அணில வந்து கையிலே பிடிக்க முடியாது, சாரி அணியை வந்து கையிலே பிடிக்க முடியாது தளபதி படம்னாலே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இறங்கி செஞ்சிருக்காப்ல. இப்போ இந்த சாங்கை கொண்டாடுற விதமா பாத்தீங்கன்னா நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் வந்து அந்த சாங்கை வந்து அவங்க தியேட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா லைவ் ஷோலாம் போட்டுருந்தாங்க. என்னதான் ஷோ போட்டாலும் ஆல்ரெடி நடந்த சம்பவம்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிஷன்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஒரே பிரம்மாஸ்திர நடிப்பு. இதுல சோகம் என்னன்னா சிவகார்த்திகேயன் நினைச்சாதான் கொஞ்சம் பாவமா இருக்கு. உங்களுக்கு ஜனநாயகன் கூட பராசக்தி ரிலீஸ் ஆகுது. சிங்கிள் சாகுக்கே இந்த அளவுக்கு செலிப்ரேஷன் பண்றாங்கன்னா நாளைக்கு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தியேட்டர்லயே தங்கிடுவாங்க பூரா அனில்ஸும். சாங்க கேட்கும் போது இது வந்து படத்துக்கு பாட்டு போட்ட மாதிரி தெரியல. அனிருத் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கட்சிக்கு சாங் போட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்குது. இப்போ டிவிக்கு தொண்டனாந்தவன் பூரா அனில் மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருப்பானுங்க. வைப் பண்ணுங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன லைட்டா பகவன் கேசரி வாடை அடிக்குது. அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல. யோ எச்சினத்து அண்ணனுக்கு கடைசி படம் வேற, கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுயா.